அறிவார்ந்தவர்களும் தன்னலம் துறந்தவர்களும் நாட்டு நலனில் நாட்டமுள்ளவர்களும் மாசற்ற தொண்டு மனம் கொண்டவர்களும் மட்டுமே ஒரு காலகட்டத்தில் அரசியல் உலகில் அடியெடுத்து வைத்தனர். தத்துவ ஞானிகளே தலைமை ஏற்று ஆள வேண்டும் என்று அறிவுறுத்தியவர் கிரேக்க அறிஞர் பிளாட்டோ. தனக்கென்று தனியாக ஒரு குடும்பம் இல்லாத மனிதர்களே தலைமை பொறுப்பேற்க வேண்டும் என்பது அவருடைய அழுத்தமான அபிப்பிராயம். மனைவி, மக்கள், குடும்பம் என்று அன்றாடம் பாசத்தில் அலைக்கழிக்கப்படுவார்கள். விரைவில் ஆசை வலையில் விழுந்து தன் நிலை தாழ்ந்து தான் ஏற்றுக்கொண்ட லட்சியத்தில் இருந்து வெகு தூரம் விலகி காலநடையில் ஊழலின் உற்பத்தியாளர்களாக உருப்பெற்று விடுவார்கள் என்று நியாயமான அச்சத்தினால்தான் நெருங்கிய உறவுகளை நெஞ்சத்தில் வளர்த்து கொள்ளாதவர்கள் மட்டுமே வையக தலைமை கொள்ள வேண்டும் என்று இயேசு பிறப்பதற்கு முன்பே விதியொன்று செய்தார் பிளாட்டோ. தத்துவம் என்பது உண்மையின் உருவம். உண்மையை தேடும் யாரும் பொய்யின் நிழலில் இளைப்பாற விரும்ப மாட்டார்கள். ஆனால் இன்று அனைத்தும் தலைகீழாக மாறி தரம் தாழ்ந்து விட்டன. அயோக்கியர்களின் கடைசி புகலிடமாக நேற்றிருந்த அரசியல் உலகம் இன்று சகலவிதமான அயோக்கியர்களுக்கும் முதல் சரணாலயமாகிவிட்டது. சந்திரமதி இல்லாமல் ஹரிச்சந்திரன் நாடகம் இல்லை. கள்ள மனிதர்கள் இல்லாமல் இன்று எந்த அரசியல் கட்சியும் இல்லை. நன்றி, வணக்கம்.